ஏண்டா என்னக்கா என்னாச்சு கூப்பிட்டிய என்ன இது இங்கே தான் வரும் உனக்கு. ஏன்னா என்னை பத்தி எப்படி தெரியுது உனக்கு? ஃபர்ஸ்ட் அடிக்கிறக்கு மாதிரி கூப்பிட்டு என்னன்னு கேக்குறதுக்கு வந்து கூப்பிட்டீங்கன்னா ஒரு நாட்டினுடைய மகாராணி என் மேல கை போட்டு பேசுறீங்க. நீ தங்கச்சி அக்கா பாசம் தான். தங்கச்சியா? அண்ணா சொல்றி பாப்பா சொல்லு பாப்பா. அண்ணா நான் அண்ணன் மாதிரி வச்சுக்கிறேன்னா ஏன் அது வேலைக்கு ஆகாது. ஏன் நான் தான் உன்னை தங்கச்சியா வச்சுக்குவேன். நான் உன்னை அண்ணன் மாதிரி வச்சுக்கிறேன். அது வேலைக்கு ஆகாது. ஏன் நான் தான் உன்னை தங்கச்சியா வச்சுக்குவேன். ஆனா ரெண்டு ஒண்ணுதானா? ஆமா சரி எப்படி வச்சுக்கோ. ஆமா இருந்தாலும் அண்ணா பாப்பா என்னது நீ எது வேணாலும் பண்ணு. எது வேணாலும் பண்ணு. ஆனா கரகரன்னு சுத்தாத. சுத்த வேண்டாமா? ஆமா. ஏன்னா ஒரு பொட்டு பிள்ளைங்கன்னா கரகரன்னு சுத்திதான் ஆடுவாங்க. ஏன் சுத்த வேணாங்கிற? சுத்தாத நீ. ஏன் நான் பார்த்தேன். என்ன பார்த்த? நீ போட்டது ஜட்டி கிழிஞ்சிருக்குது. ஏய் என்னடா சதே உனக்கு? இந்த பாப்பா போடுறது ஜட்டி கிழிஞ்சிருக்குதுப்பா. யார் இந்த பாவா? வைத்தியக்காரா அந்த அம்மா இன்னும் பிறந்ததுல இருந்து சட்டியே போட்டது இல்ல. நான் பார்த்தேன் ஜட்டு கீழே பாதியில இருந்து கீழே நெட்டுக்கா கிழிஞ்சிருந்தது. ஆனா சட்டியே போட்டது இல்லைங்கிறோம். அது என்ன மணி பரிசு இல்லாத ஜிப்பா? அது ஜிப் இல்லாத மணி பரிசு. இல்லாத மணி பரிசு. ஆமா அது எப்பவுமே நீக்கின் மாதிரி. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன்னா நான் சொல்ல அவன் தான் சொன்னான். ரெண்டு காலில் எடுத்து வச்சு போடுவாங்க. ஆமா அது அதை விட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மணி பரிசு சின்னதா பெருசா அவ்வளவுதான். பையன் பக்கம் எல்லாம் ஒரு நாட்டுக்கு மண்ணை. இந்த தெய்வலகத்தில் ஏற்பட்ட இந்த கலங்கத்தை குறைப்பதற்காக கங்கையில போய் நாங்க நீராடிட்டு வரணும். அதனால கங்கையில போய் நீராடுற சாக்குல அப்படியே அந்த பூலகத்தில் இருக்கக்கூடிய வன புதுமைகளை அப்படியே அதனால நாங்க எங்க போகணும்? இப்ப எங்க போகணும்? எங்கேயும் போறதுக்கு இல்ல. எங்க போறதுக்கு இல்ல. ஊத்து முடிக்காம எங்கேயும் போக முடியாது. ஊத்துல தாண்டி இப்ப எங்கடி போகணும்? பண்றதுல எல்லாம் மறந்து போச்சு. பூலோகம் பார்க்க வேண்டாம். அதனாலே தெய்வக்கனிலே ஒருவர் ஆகிய அன்னபூர்ணியை நான் அழைத்தேன் என்று சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. நாங்க பூலோகம் போகணும். அண்ணனை போறனே. அண்ணனை போறனியா? ஏய் பேசிட்டு இருந்த வாயிலுக்கு இந்த பக்கம் வேலை போட்டு இந்த பக்கம் வேலை போட்டு கிழிச்சு விடுவான். இப்படி ரெண்டு வேலை விட்டு இப்படி ரெண்டு வேலை விட்டு இப்படி கிழிச்சு விட்டுருவேன். அப்படி கிழிக்க முடியலன்னா பல்லுல கடிச்சு கூட கோதரை விடுவேன். தொண்டை நக்கி தண்டை தண்டை தண்டை. அதனாலே நான் அழைத்தேன் என்று அன்னபூர்ணி அழைத்துக் கொண்டு வா. நடப்பதை பழகு பேசிக்கலாம். உடனே கூட்டு வரேன். நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்களில் ஒருத்தியாகிய அன்னபூர்ணி அழைக்க அன்னபூர்ணி சபை தர்பார் மற்ற விஷயம் வரலாம்.
ஓ ஏமா எங்க இருக்கிற? இங்க இருக்கிற? இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். சரி சரி. சீரா அமைந்து இருக்கும். கொள்ளக்கண்ணு கூதியா இருப்பா போடுறது. இவங்க பேசுறது இங்கே இருக்கிறா. ஏய் கட்டி பிடிக்காத. அது என்ன பஸ் ஸ்டாண்டுக்காராக்கி நினைச்சியா? நான் யாரு? யாரு? என்னுடைய பெயர் என்ன? பேர் என்ன தெரியுமா? இல்ல பனகா மூடி மாதிரி தெரிஞ்சது. அவுத்து காட்டல. இல்ல வேணாம். எனக்கு இது வலுப்பு வந்துடும். அப்படியா? நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? யார் விட்டு பாப்பா? யார போட்டு அம்மா ரமச்சாரி யாராகி சொல்லு தாய். என்னுடைய பெயரோ வைஷ்ணவி என்று சொல்லலாம். எப்படி? என்னது? என்ன நவி? வைஷ்ணவி. வைஷ்ணவி. ஆமா. அப்படி என்று சொல்லக்கூடிய சரி தெய்வ கன்னிகளில் நானும் ஒருவள். அப்படியா? ஆமா. சரி அம்மா உனக்கு என்ன வேலை? உங்க அப்பா அம்மா யாரு? நீ எப்படி பிறந்த? அப்படியா? நான் எப்படி பிறந்தேன்? என்னுடைய பிறப்பு வரலாறு என்ன? வரலாறு என்ன? நீ எப்படி பிறந்த? நானா மாட்டாசு தெரியல. மாட்டுக்கு பிறந்தையா? மாட்டுக்கல்ல எங்க அம்மாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன வேலை? கூட்டல் பெருக்கல் கழித்தல். கணக்காளரா இருந்தாளா? இல்லம்மா, கூட்டுறது பெருக்கிறது துப்புரவு பணியாளர். ஓஹோ சரி. அப்ப மோசமா இருந்தா. எப்படி? மாசமா புள்ளத்தாச்சு. ஓஹோ. எங்க அம்மா வயித்துல நான் இருக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு ஒரு 8-9 மாசம் இருக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்ய போது என்ன பண்ணிட்ட போத. எப்படி? சரி ஒண்ணுக்கு வந்துருச்சு. போய் குப்பையில எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு குப்பையில போய் உட்காந்து முக்குனா பாரு. சரி. நான் பிறந்துட்டேன். அதனால என் பேர் குப்பண்ண. சரி பரவாயில்ல. நான் எப்படி பிறந்தேன்? அப்படியா? நீ எப்படி பிறந்த? சொல்றவா? சொல்லு.
எப்படி பாப்பா? ஓய் எப்படி பாப்பா? அம்மா நான் எப்படி பிறந்தேன்? அன்று நாளையிலே சரி தேவர்களும் அசுரர்களும் சரி தூர்வாசருடைய சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காக திருப்பார் கடலை பாண்டவாகவும் மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய சரி ஆதிசேஷனை அணைக்கையாக பூட்டி சந்திரனை ஒரு தூணாக நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலில் அமிர்தமானது கடைந்தார்கள். தேவாமிர்தம். ஆமா. அப்படி தேவர்களாலும் அசுரர்களாலும் கடைந்த அமிர்தத்தை எண்ணற்ற கன்னித்திரிகள் பிறந்தார்கள். சரி எப்படி? தேவக்கன்னிகள். ஆமா. நாட்டிய பெண்கள் 7 பேர் பிறந்தார்கள். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோதமை என்று சொல்லக்கூடிய ரதி தேவி இப்படி சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் 7 பேர். சரி. ஆமா. கற்பக விருட்சம், காமதேனு பசு, 32 படி சிம்மாதனம், பூச்சக்கர குடை, பட்டத்து வெள்ளை யானை, பாரிஜாத மலர் இப்படி சரி எண்ணற்ற திரவியங்களும் அதில் பிறந்திருந்தாலும் நாங்கள் 16,000 கன்னிஸ்திரிகள் அந்த அமிர்தத்திலே பிறந்தோம். அமிர்தத்துல பிறந்தீங்க? ஆமா. சரி. அப்படி பிறந்த உடனே அம்மா எங்களிடத்துல யாருக்கு ஒப்படைத்தார்கள்? எங்களை யாருகிட்ட? தேவாதி தேவர்கள் சுருள் 30 முக்கோடி தேவர்களுக்கும் அதிபதியாகிய யார்? தேவ இந்திர மன்னன். அந்த இந்திர மன்னனுக்கு தேவர் சபை கூடுகின்ற பொழுது அந்த தேவர் சபையை அலங்கரிப்பது எங்களுடைய வேலை. சரி. ஆமா. அலங்கரித்து தேவ இந்திர மன்னன் இடத்துல எங்களை ஒப்படைத்தார்கள். நான் இப்பொழுது எங்க இருக்கிறேன்? அமராவதி. எங்க? அமராவதி. ஆமா. அமராவதி பட்டணம் தேவலோகத்தில் இருக்கின்றேன். அப்படியா? ஆமா. சரி சரி. அப்படி இருந்தவர்களும் இன்றைய தினமாக என் மகாராணியாக விளங்கக்கூடிய யார்? இந்திரனின் மனைவி இந்திராணி. சரி. அழைத்த காரணத்தினால் உடனடியாக சென்று அவரை சந்திக்க வேண்டும். உடனடியாக போக வேண்டும். கிளம்பு கிளம்பு. உடனடியாக வருகிறேன்.